ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கித்தியா சமையல் விளாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அருமையான பொரியல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கார்போஹைட்ரேட்லாம் ஊட்டச்சத்துலாம் ரொம்ப நிறைய இருக்குது. என்ன பொரியல் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு மிளகாய் வத்தல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மிளகாய் வத்தல் நான் கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை பெருங்காயம் சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா அந்த கரண்டியால் நல்லா கிளறி விட்டுருங்க. சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி பீட்ரூட் பார்த்தீங்கன்னா நான் தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு பீட்ரூட் தான், பெரிய பீட்ரூட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதை கிளறி விட்டுருங்க. இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். நம்ம குழம்பு சாதம், ரச சாதம், அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார், இது மாதிரி எல்லாத்துக்குமே இதை வச்சு சாப்பிட்லாம். இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிளாஸ் தண்ணியில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா எப்போவுமே நம்ம பீட்ரூட் பொரியல்னால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சோன்னா தான் அது கொஞ்சம் நல்லா வேகும். இப்போ நல்லா 1.5 தண்ணி வேக வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நல்லா முக்கால்வாசி இது வெந்துருச்சு பாருங்கள் இந்த டயத்தில். இப்போ இந்த டயத்தில் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து இது போட்டுக்கோங்க, ஜீரகம் பவுடர் இருக்குது இல்லையா, அந்த ஜீரகம் இது நல்லா ஸ்மாஷ் பண்ணால் இதில் ஜீரகம் வந்துடும். நான் அதில் அந்த அதாலேயே நான் அதை போடுறேன் ஜீரகத்தை. இப்போ அதில் நல்லா சேர்த்துருங்க. வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நல்லா அதை கரண்டியாலே அதை கிளறி விட்டுருங்க. லைட்டாக இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள். இதுக்கு அப்போ நம்ம இந்த டயத்தில் அடுப்பை நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போது தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுக்க. இப்போ அதில் சேர்த்துருங்க. தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு பீட்ரூட் பொரியல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். பசங்களுக்கும் சாப்பிட மாட்டாங்களே, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. இதில் கார்போஹைட்ரேட் ஊட்டச்சத்து ரொம்ப நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பாக இதில் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching. Bye bye.